يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. புது சிவில் சட்டம் நம் நாட்டிற்கு தேவையா என்ற தலைப்பில் நடக்கின்ற இந்த கருத்தரங்கத்திலே பொது சிவில் சட்டம் தேவையா, நமது நாட்டிற்கு பொருந்துமா என்ற தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டிலும் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பிலும் இந்த நாட்டினுடைய நலனிலும் நம்மை விட அதிகமாக அக்கறை கொண்டவர்கள் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய அந்த நம்முடைய முன்னோர்கள் தான். ஒரு மனிதன் தன்னுடைய தானே உருவாக்கிய ஒரு தொழிற்சாலையை, ஒரு நிறுவனத்தை எந்த அளவோடு பொறுப்போடும் அக்கறையோடும் கவனிப்பானோ அதே அக்கறையோடு அவனுடைய வாரிசுகள் கவனிக்க மாட்டார்கள். வாரிசு முறையிலே நாம் இந்த நாட்டை பெற்றிருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள், அப்பன் பாட்டன்மார்கள் வெள்ளையர்களிடத்திலே அடிமைப்பட்டு கிடந்த இந்த நாட்டை விடுவிப்பதற்காக தங்களுடைய பல உயிர்களை தியாகம் செய்தார்கள். மிகப்பெரிய சிரமங்களையும் சித்திரவதைகளையும் தாங்கிக் கொண்டார்கள். இப்படி மிகுந்த சிரமத்திற்கு பிறகுதான் இந்த நாட்டிற்கு ஒரு சட்டம் தேவை என்று உருவாக்குகின்ற ஒரு பணியை மேற்கொண்டார்கள். அவர்கள் சட்டத்தை உருவாக்கும் பொழுது பொது சிவில் சட்டம் இந்த நாட்டுக்கு நன்மை பயக்கும் என்று இருக்குமேயானால் அதை அவர்களே அப்போது சட்டமாக ஆக்கியிருப்பார்கள். ஏனென்றால் நம்மை விட அவர்களுக்கு இந்த நாட்டின் மீது அதிகமான அக்கறை இருந்தது. இந்த நாட்டினுடைய நலனுக்காக உயிரை கொடுக்க வேண்டிய அளவுக்கு அவர்கள் இந்த நாட்டின் மீது பற்று வைத்திருந்தார்கள். இன்றைய அரசியல்வாதிகளுக்கு இருப்பது போன்ற ஒரு சுயநலன் அவர்களுக்கு குறைவாக இருந்தது. இந்த அரசியல் சாசனத்தை வகுக்கிற நேரத்தில் பொது சிவில் சட்டம், அனைவருக்கும் பொதுவான சிவில் சட்டம் வேண்டுமா வேண்டாமா என்று அவர்களை விவாதித்து அந்த விவாதத்திற்கு அவர்கள் முற்றுப்புள்ளியும் வைத்து விட்டார்கள். எப்படி முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அரசியல் சாசனத்தை வகைப்படுத்துகிற நேரத்தில் அதை பல தலைப்புகளாக வகைப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு தலைப்பை கொள்கை விளக்கம் என்று சொல்வார்கள். இந்த கொள்கை விளக்கம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நிச்சயமாக அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும். அதை ஒரு அரசாங்கம் மீறுமையானால் அவர்களை பதவியிலிருந்து விரட்டுவதற்கு கூட நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. கொள்கை விளக்கம் என்பது அரசியல் சாசன சட்டப்படி செய்ய வேண்டிய கடமையை சொல்கிறது. அந்த கொள்கை விளக்கம் மாதிரியே என்ன பண்ணாங்க கேட்டா, வழிகாட்டி நெறி என்று ஒரு தலைப்பை கொண்டு வந்தாங்க அரசியல் சாசன புத்தகத்தில். அரசியல் சாசனத்தினுடைய 36வது நம்பர்ல இருந்து 51வது எண் வரைக்கும் உள்ளதுதான் கொள்கை விளக்கம். இந்த கொள்கை விளக்கம் என்ன என்பதற்கான விளக்கத்தையும் அந்த 36வது பிரிவிலேயே சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க என்று கேட்டா, இந்த தலைப்பின் கீழ் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் கட்டாயமாக அமுல்படுத்த வேண்டிய விஷயங்கள் இல்லை. இது ஒரு அறிவுரை தான். இதை பின்பற்றினால் நல்லது என்று நாங்கள் நினைக்கிறோம். இது யாரும் இதை கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு 36ல கொள்கை விளக்கத்துக்கு அந்த விளக்கத்தை சொல்லிவிட்டு அந்த தொடர்ச்சியில தான் நாடு முழுவதும் ஒரு பொதுவான சிவில் சட்டம் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 44வது பிரிவுல நாடு முழுவதற்கும் பொதுவான சிவில் சட்டம் வேண்டும் என்று சொல்றாங்க. ஆனா அதனுடைய ஹெட்டிங்ல என்ன சொல்றாங்க கேட்டா, இது கட்டாயம் இல்ல, இது கட்டாயம் இல்லை என்று சொல்லி ஹெட்டிங்ல போட்டுட்டு அந்த பட்டியலில் வரும்பொழுதுதான் பூரண மதுவிலக்கு விஷயம் வருகிறது. முதியோர்களுக்கு உதவித்தொகை கொடுக்க வேண்டுங்கிற விஷயம் அதுலதான் வருகிறது.
14 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு கட்டாயமாக 10 வருஷத்துக்குள்ள கல்வி கொடுக்கணும், இலவச கல்வி கொடுக்க வேண்டும் என்ற பிரிவு அதுல வருகிறது. இதையெல்லாம் கொடுக்கலங்கிறதுக்காக வேண்டி ஒரு கவர்மெண்ட் மீது நீங்க சார்ஜ் பண்ண முடியாது. முதியோருக்கு ஏன் நீ உதவித்தொகை கொடுக்கவில்லை, அரசியல் சாசனத்தில் இருக்கிறது, வெளியே போ என்று அவர்களை விரட்ட முடியாது. நீ ஏன் பூரண மதுவிலக்கு கொண்டு வரவில்லை என்று ஒரு அரசாங்கத்தை கேட்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு பிரிவுல தான் 44வது பிரிவுல தான் அரசியல் சாசனத்தில் பொதுவான ஒரு சிவில் சட்டம் வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்ட அந்த தியாகிகளை, இந்த தேசத்தின் மீது நம்மை விட அதிகமாக பக்தி வைத்திருந்த அந்த மேன்மக்களை என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், பொது சிவில் சட்டம் என்பது அது ஒரு அறிவுரையாகத்தான் சொல்ல முடியுமே தவிர, அவங்களா விரும்பி இது தேவைதான் என்று உணரும் பொழுது வேண்டுமானால் கொண்டு வரலாமே தவிர, இதை திணிக்கிறது என்பதோ, இதற்கு உத்தரவு போடுவது என்பதோ, இதற்கு சட்டம் கொண்டு வருவது என்பதோ, சட்டம் திருத்துவது என்பதோ கூடாது என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அதனால்தான் அந்த நீதிபதி கூட கருத்துன்னு சொல்லி இருக்கிறார். வேற நீதிபதி சொல்றாரு, அவர் கட்டாயம் சொல்லல, நம்முடைய கருத்து கொண்டு வர்றது நல்லது. கருத்து என்ன அர்த்தம், அதை கட்டாயப்படுத்த முடியாது. இதுதான் இந்த பொது சிவில் சட்டத்தினுடைய அடிப்படையான விஷயம், அரசியல் சாசனத்தில் உள்ள விஷயம். இப்ப இந்த பொது சிவில் சட்டம் உடனே சிவில் சட்டம்னா என்ன, கிரிமினல் சட்டம்னா என்ன, அடிப்படையில இருந்து நம்ம போகணும். ஏன்னா நிறைய பேருக்கு பொது சிவில் சட்டம் இந்த வார்த்தை தான் தெரியுதே தவிர, பொது சிவில் சட்டம் என்ன, ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே சட்டம், ஒவ்வொரு பிள்ளை தனி சட்டம் வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை உண்டாக்கிறாங்க. முதல் நீங்க விளங்கிக்கிறணும், சிவில் சட்டம்னா என்ன, கிரிமினல் சட்டம்னா என்ன. சட்டத்தில் பல வகை இருக்கிறது. அதுல பிரதானமான 2 சட்டம் தான் கிரிமினல், சிவில். இது அல்லாத வேற பல சட்டங்களும் இருக்கிறது. மிக பிரதானமான சட்டங்களாக சொல்லப்படுறது ஒரு சட்டம் கிரிமினல் சொல்லுவாங்க, இன்னொன்னு சிவில் சொல்லுவாங்க. இந்த சிவில் கிரிமினலுக்கெல்லாம் வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் சட்டம் பயின்றவர்களும் பலவிதமான வியாக்கியானங்களை சொல்லுவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி அதுக்கு ஒரு இலக்கணம் சொல்வதாக இருந்தால், எந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்டவர்கள் சமரசமாகிக் கொள்ளும் பொழுது அரசாங்கம் தலையிட முடியாதோ அதுக்கு பேர் சிவில். நல்லா விளங்கிக்கிறேன், சிவிலையும் கிரிமினலையும் முதல் விளங்கிக்கணும். எந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்டவர்களே சமரசமாகிக் கொள்ளும் பொழுது அரசாங்கம் தலையிட முடியாது என்று இருக்கிறதோ அது மாதிரியான விஷயங்கள் பூரா சிவில். எந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்டவர்கள் சமரசமா ஆனாலும் அரசாங்கம் தலையிடுமோ, தலையிட முடியுமோ, அதுக்கு பேர் கிரிமினல். இத உதாரணத்தின் மூலம் உங்களுக்கு புரிய வைக்கிறதாக இருந்தால், ஒருத்தட்ட போய் நான் திருடுறேன், இன்னொருத்தட்ட போய் நான் கடன் வாங்குறேன். ஒரு ஆள்கிட்ட நான் திருடுறேன், ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்குறேன். வாங்கின கடனை கொடுக்கல, 1 மாசத்துல தரதா சொன்ன, வருஷம் 2 ஆச்சு நான் கொடுக்கல. இதுவும் நான் செஞ்ச குற்றம் தான், அதுவும் நான் செஞ்ச குற்றம் தான். இதுல கடன் கொடுத்தவர் என்னிடத்துல எனக்கு கடன் தந்தவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு, அது நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. அரசாங்கம் என் மேல் நடவடிக்கை எடுக்கும், போலீஸ் வழக்கு பதிவு பண்ணி அது கேஸ் நடந்துகிட்டு இருக்கும். இப்ப நாங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகி அல்ல கடனை கொடுத்து அல்ல மன்னிச்சுக்கப்பான்னு சொல்லி எங்களுக்குள்ள 2 பேரும் சமரசம் ஆகிக்கிட்டோம்னு சொன்னா அவ்வளவுதான், கேஸ் கிடையாது. கடன் தரோம் நாங்க மன்னிச்சுக்கிட்ட போ, அரசாங்கம் ஒதுக்கிட வேண்டியதுதான். இதுக்கு பேர் சிவில். நான் ஒரு ஆள் திருடிட்டேன், போலீஸ்ல கேஸ் போட்டாங்க, நான் அவர்கிட்ட போய் கெஞ்சி நம்ம ஒரு சமரசம் ஆக்கிடுவோம், திருட்டு பொருளை திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னா அரசாங்கம் ஒத்துக்கிறோமா, போலீஸ் ஒத்துக்கிறோமா, நீதிமன்றம் ஒத்துக்கிறோமா? அது கிரிமினல். அதாவது நீ திருடுன நீ திருப்பி கொடுத்தாலும் கூட உன்னைய மாதிரி ஆள் மேல் நடவடிக்கை எடுக்காம விட்டா இன்னும் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்ப. அவன் சம்பந்தப்பட்டது மட்டுமில்லை, இதே மாதிரியான போக்கு வளரக்கூடாது என்றால் திருட்டு கொடுத்தவன் சமரசமானாலும் நான் தலையிடுவேன் என்று எந்த சட்டங்கள்ல அரசாங்கம் நிக்குமோ அதுக்கு பேர் தாங்க கிரிமினல். அப்ப நம்ம கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது. ஒரு ஆள்கிட்ட நான் மோசடி செஞ்சிடறேன், கடன் வாங்க திருடல மோசடி பண்ணி போடுறேன், நல்ல பொருள் சொல்லி கெட்ட பொருளை கொடுத்து போடுறேன். இந்த மாதிரி மோசடி பண்ணினால் கூட அது சிவில் நீங்க நினைக்கலாம், அதுல சிவிலும் கிரிமினல் கலந்து இருக்கிறது. இப்படி அந்த எந்த அம்சங்கள்ல வாபஸ் வாங்கின உடனே கேஸ் போயிருமோ, வழக்கு அடிபட்டு போயிருமோ, அதான் சிவிலுங்க. இப்ப இந்த கிரிமினல் சிவில் என்ற இந்த 2 சட்டங்கள்ல நாட்டில் ஒருமைப்பாடு வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இதை வாழிடுவார்களே. ஆனால் முதலில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா?
கிரிமினல்ல அவங்க ஒருமுகப்படுத்தணும். சிவில ஒருமுகப்படுத்துறத விட, ஏன்னா சிவில்ங்கிறது ரெண்டு சம்பந்தப்பட்டவன் நினைச்சான்னு சொன்னா அரசாங்கத்துக்கு தலையீடு இல்லாம ஆக்கிட்டு போயிருவான். சிவில் விஷயங்கள்ல எங்களுக்குள்ள விஷயத்தை நாங்களே பார்த்துக்கிறோம் சொல்லி நாட்டு மக்கள்லாம் முடிவு பண்ணிட்டோம். அரசாங்கம் ஏதாவது செய்ய இயலுமா? சிவில் விஷயங்கள்ல சம்பந்தப்பட்ட மக்கள்லாம் கூடி இனிமே நமக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நமக்குள்ள தீர்த்துக்கிறோம். போலீஸுக்கு போறது இல்ல, கோர்ட்டுக்கு போறது இல்லைன்னு சொன்னோம்னு சொன்னா அரசாங்கத்துக்கு வேலை கிடையாது. அப்போ எல்லாத்துக்கும் யூனிஃபார்ம் எங்க கொண்டு வர வேண்டும் நீங்க பாத்தீங்கன்னா கிரிமினல்ல கொண்டு வரணும். நம்ம நாட்டில் கிரிமினல் சட்டம் ஒரே மாதிரி இருக்குதா? ஒருமைப்பாடு வேணுங்கிறோம்ல. இந்தியா ஒரு நாடு, ஒரு மக்கள், ஒரு இனம், ஒரு தேசம் என்றெல்லாம் இந்த ஒரு 7-8 வார்த்தையை போட்டு சொல்றாங்க. அது உண்மைதான், ஒரு நாடு தான். ஒரு நாடு என்பதற்காக வேண்டி ஒரே மாதிரியான கிரிமினல் சட்டம் நமது நாட்டில் கொண்டு வர முடியுமா? கொண்டு வந்திருக்கிறார்களா? கொண்டு வர கூடாது என்று அரசியல் சாசனம் சொல்கிறது. கிரிமினல் சட்டமே பொதுவாக இந்த நாட்டில் இல்லை. உங்களுக்கு தெரியும், நம்ம நாட்டில் ஏராளமான மாநிலங்கள் இருக்கின்றன. அந்த மாநிலங்களுக்கு சட்டமன்றங்கள் இருக்கின்றன. சட்டமன்றங்கள் என்ன அர்த்தம்? அந்த மாநிலங்கள் தங்களுக்கு வசதியான, தேவையான, நல்லது என்று நினைக்கக்கூடிய சட்டங்களை இயற்றிக் கொள்ளலாம். தமிழ்நாடு அரசாங்கம் அவர்கள் தேவையான சட்டங்களை இயற்றிக் கொள்ளலாம். கர்நாடக அரசாங்கம் அவர்கள் தேவையான சட்டங்களை இயற்றிக் கொள்ளலாம் சொல்லி மாநிலத்துக்கு மாநிலத்தை அனுமதிச்சு அவர்களுக்கு சட்டமன்றத்தையும் கொடுத்து சட்டம் இயற்றுகிற அதிகாரத்தையும் கொடுத்தீங்க என்று சொன்னா கிரிமினல வித்தியாசப்பட்டு போயிரும்ல. தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்றை கிரிமினல் என்று சொல்லும், கர்நாடக அரசாங்கம் அது கிரிமினல் இல்லை என்று சொல்லும், கேரள அரசாங்கம் இன்னொன்று கிரிமினல் என்று சொல்லும், அதை மராட்டிய அரசாங்கம் கிரிமினல் இல்லை என்று சொல்லும். யூனிஃபார்ம் வேண்டும் என்று உண்மையிலேயே அவர்கள் விரும்பினார்களே, ஆனால் மாநிலங்கள் என்பது இருக்கக்கூடாது. அதான் ஏக இந்தியா. சென்னையில் ஒரு பப்ளிக் இடத்துல போட போட்டு இங்க விபச்சாரத்திற்கு பெண்கள் சப்ளை செய்யப்படும் போட்டா என்ன பண்ணுவான்? பின்னி எடுத்துட மாட்டானா? இந்த போர்ட பம்பாயில போடலாமே, அதுவும் இந்தியா தானே. பம்பாயில சிவப்பு விளக்கு பகுதியில் போய் இந்த மாதிரி போர்டை போட்டுக்கிட்டு இன்னும் ஆந்திரா வேணுமா, கர்நாடகா வேணுமான்னு கேட்கிறான். போர்டு போட்டு தொழில் பண்றான். ஒரு நாடு, ஒரு நாட்டில் சென்னையில குற்றம் என்று கருதக்கூடிய ஒரு காரியம் மும்பையில குற்றம் இல்லாமல் இருக்கிறது. இது என்ன ஒழுங்குபடுத்தணும், இது என்ன சரி பண்ணணும். அப்ப அங்கேயும் குற்றம் இங்கேயும் குற்றம் சொல்லணும். அப்ப இப்படி மாநிலத்துக்கு மாநிலம் வரியில வித்தியாசங்கள், எது எது குற்றம். நீங்க 10 வீடு வாங்குறீங்க, தமிழ்நாட்டில் உள்ள ஒருத்தன் வீட்டை வாங்குறான், அது அரசாங்கத்தில் போய் பதிவு செய்யணும். ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவு செய்யறதா இருந்தா நீங்க 12% அரசாங்கத்துக்கு பத்திரம் வாங்கி வரி கட்டி பதிவு செய்யணும். கேரளாவுக்கு போனீங்கன்னா 7% கட்டினா போதுங்கிறான். ஆந்திராவுக்கு போனீங்கன்னா 5 கட்டினா போதுங்கிறான். கர்நாடகாவுக்கு போனா 3 கட்டினா போதுங்கிறான். ஏன்பா நாங்க எல்லாம் இந்திய மக்களா இல்லையா? நான் 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீட்டை வாங்கி பதிவு பண்ணா 12,000 ரூபாய் அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது. இன்னொரு மாநிலத்துக்காரன் 7,000 கொடுத்தா போதும், இன்னொரு மாநிலத்துக்காரன் 5,000 கொடுத்தா போதும், இன்னொரு மாநிலத்துக்காரன் 3,000 கொடுத்தா போதும். அவன் சொத்தாயிடுது. நான் வாங்கிய 1 லட்சம் ரூபாய் சொத்தை அது ஏன் தமிழன் என்பதற்காக எனக்கு மட்டும் ஏன் 12,000, மலையாளி என்பதற்காக அவனுக்கு 7,000, கன்னடத்துக்காரன் என்பதற்கு அவனுக்கு 5,000 அந்த சொத்தை உடமையாக்க முடியுது. அப்ப என்னுடைய ஒரு சொத்தை வாங்குறதுலயே வரி விதிக்கிறதுல அவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறது மாநிலம். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள தொழிலதிபர்களை கூட எங்க போய் ஆரம்பிக்கிறாங்க? பாண்டிச்சேரியில. ஏன் பாண்டிச்சேரியில? பாண்டிச்சேரியில தொழில் ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா 1 வருஷத்துக்கு எந்த டாக்ஸும் கிடையாது. 1 வருஷத்துக்கு அவங்க இலவசமாக எல்லா வசதிகளும் செய்து தர்றாங்க. பிளஸ் 1 வருஷத்துக்கு எந்த விதமான மாநில அரசு போடக்கூடிய வரியும் கிடையாது. தமிழ்நாட்டில் நான் செஞ்சேன்னு சொன்னா 1 வருஷத்துக்கு வரி போட்டு என்னை காலி பண்ணிடுவான். நான் என்ன பண்றேன்? ஒரே இந்தியா தான். இந்தியாவில் பிறந்த நான் பணத்தை வச்சுக்கிறேன்னா சென்னையில் பண்ற அந்த தொழிலை தவிர்த்து விட்டு பாண்டிச்சேரியில் போய் இந்த தொழிலை பண்றேன். இது என்ன அநீதி? இது அநீதியா இல்லையாது? பாண்டிச்சேரியில் இருக்கிறவனுக்கு மட்டும் வரி விலக்கு 1 வருஷத்துக்கு, அதே தொழில சென்னையில ஒருத்தன் தொடங்கினான்னு சொன்னா அவன் 1 வருஷத்துக்கு எவ்வளவு வரி கட்டியிருப்பான்? 1 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் ஒரு தொழிற்சாலை தொடங்கினான்னு சொன்னா அவன் மூலம் ஒரு அரசாங்கத்துக்கு பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் வருமானம் கிடைச்சிருக்கும். பாண்டிச்சேரியில் தொடங்கினவன் மூலமாக 10 பைசா கிடைச்சிருக்காரு. இதை ஒழுங்குபடுத்துவார்களா?
ஒழுங்குபடுத்துவதாக இருந்தால் ஒழுங்குபடுத்த வேண்டிய விஷயங்கள் நிறைய. முதல் சட்டசபை இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதை நீங்க சொல்லி ஆகணும். சட்டங்கள் இயற்றுகிற அதிகாரத்தை மாநிலத்துக்கு மாநிலம் கொடுத்து விட்டுட்டு அப்புறம் என்ன யூனிஃபார்ம்? எப்படி யூனிஃபார்ம் வரும்? சாத்தியமே கிடையாது. மாநிலத்திலேயே ஒரே மாதிரி சட்டம் இருக்குதா? சென்னையில் உள்ள அதே சட்டம் தான் மதுரைக்கு இருக்குதா? மாநிலத்துக்கு மாநிலம் சட்டங்கள்ல வேறுபாடு இருக்கிறது. சின்ன ஊருக்கு ஒரு சட்டம், பெரிய ஊருக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. சென்னையில் விதிக்கிற, மாநகராட்சியில் விதிக்கிற அதே விதிதான் மேலவளவு கிராமத்தில் விதிப்பான. ஒரு வீடு இருக்கு, 1 லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு வீடு இருக்கிறது. 1 லட்சம் ரூபாய்க்கு வீடுன்னு கேட்காதீங்க. கிராமங்களில் 1 லட்சம் ரூபாய்க்கு வீடு இருக்கும். 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடு இருக்கிறது. அதுக்கு என்ன கிராமத்தில் வரி போடுவான்? அதே மதிப்பீடு இது சென்னையில் இருந்தா என்ன வரி போடுவான்? வித்தியாசம் இருக்கா இல்லையா? மாநகராட்சிங்கிறீங்க, நகராட்சிங்கிறீங்க, அப்புறம் பெரிய பெரிய மேஜர் பஞ்சாயத்துங்கிறீங்க, மைனர் பஞ்சாயத்துங்கிறீங்க, ஒன்றியம்ங்கிறீங்க. இப்படி தரத்துக்கு தகுந்த மாதிரி வரி விதிப்புகள்ல பாரபட்சம் காட்டுறமே அது இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி விபச்சாரம் செய்வது தடைன்னு வச்சிருக்கிறாங்க. பகிரங்கமா செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது ஸ்டார் ஹோட்டல்ல அனுமதிக்கிறானா இல்லையா? மதுவிலக்கு அமலா இருக்கிற காலத்தில் கூட ஸ்டார் ஹோட்டல் போய் அடிக்கலாமா தண்ணி? அதுக்கும் சேர்த்தான ஒரு ஸ்டார் கொடுக்கறான். ஒவ்வொரு ஸ்டாரும் ஒரு வசதிக்கு கொடுக்கிறது தான். 5 ஸ்டார் 7 ஸ்டார்னு சொல்றான்னு சொன்னா, பார் வசதி இருந்தால் அதுக்கு ஒரு ஸ்டாரு, பொம்பளை வசதி இருந்தால் அதுக்கு ஒரு ஸ்டாரு, நீச்சல் குளம் இருந்தால் அதுக்கு ஒரு ஸ்டாரு. இந்த ஸ்டார் என்பதெல்லாம் ஒவ்வொரு வகையான வசதிக்கு உரிய ஒரு அந்த முத்திரை. சிரிக்கிறதுக்கு சொல்ல, நெசத்துக்கு சொல்றேன். ஸ்டார் என்பது அதுல என்னென்ன வசதிகள் இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி 3 ஸ்டார் 5 ஸ்டார் கொடுக்கறான்னு சொன்னா, 7 போட்டான்னு சொன்னா அதுல நீங்க என்ன வேண்டாம் கிடைக்கும் அர்த்தம். இந்தியாவில் தடை செய்யப்பட்ட எல்லாமே உள்ள உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அதுக்குள்ள நுழைஞ்சிட்டான்னு சொன்னா அவன் இந்திய குடிமகனா இருக்க மாட்டாங்களாம். பாருங்க, ஸ்டார் ஹோட்டல் நுழைஞ்சிட்டான்னு சொன்னா இந்திய குடிமகனா இருக்கிற உங்களுக்கு எனக்கெல்லாம் எதெல்லாம் சட்டமோ அந்த சட்டம் அவனுக்கு கிடையாது. இது ஒரு நாட்டில், ஒரு ஊர்ல, ஒரு சென்னையில நடக்குத. சென்னையில் உள்ள ஸ்டார் ஹோட்டல்ல உள்ள சட்டங்கள் சாதாரண ஹோட்டலுக்கு பொருந்துத? அப்ப யூனிஃபார்ம் எல்லாரும் ஒன்னாவணும் ஒரே சட்டம் வரணும்னு சொன்னா இதுகளை ஒன்னாக்கணும். வரியில வேறுபாடு, சட்டத்தில் வேறுபாடு, பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம், அடிக்கிட்டே போகலாம். அத்தனை வேறுபாடுகள். மின்சார கட்டணம் இருக்கு. கூட்டும் போதெல்லாம் புள்ளி விவரம் வாசிப்பாங்க ஒவ்வொரு முதலமைச்சரும். அது ஜெயலலிதாவா இருந்தாலும் சரி, கருணாநிதியா இருந்தாலும் சரி, மின்சார கட்டணத்தை உயர்த்தினா என்ன பண்ணுவாங்க? இது அதிகம் என்று நீங்க நினைக்காதீர்கள். ஆந்திராவை பாருங்கள், கர்நாடகாவை பாருங்கள், மராட்டியத்தை பாருங்கள், அதை விட கம்மிதான் சொல்றீங்களா இல்லையா? ஏன் அப்படி சொல்றீங்க? இருக்குதப்ப அது என்ன? அவன் கரண்ட்டுக்கு யூனிட்டுக்கு 4 ரூபா கொடுக்குறது, நான் என்ன 3 ரூபா கொடுக்கிறது? ஒரு அரசாங்கம் தயாரிக்கிற மின்சாரம் அவன் மட்டும் 3 ரூபாய்க்கு கரண்ட் மின்சாரத்தை யூஸ் பண்றான், நான் மட்டும் 4 ரூபாய்க்கு. அப்ப அந்த மாதிரியான பாரபட்சம் இருக்கிறது அவ்வளவு வேண்டியது இல்ல. உங்க வீட்டுல மின்சார கனெக்ஷன் இருக்கிறது, 100 யூனிட் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு. 100ல இருந்து 200க்கு போனீங்கன்னு சொன்னா அதுக்கு கொஞ்சம் கூட ரேட்டு. நீங்க 300 யூனிட் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அது கொஞ்சம் கூடுதல் ரேட்டு. நீங்க 500 யூனிட் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா இது என்ன? இதுல யூனிஃபார்ம் கொண்டு வா. மின்சாரம் எப்படி தயாரிக்கிறதுக்கு என்ன செலவாகுமோ அடக்கம்னு ஒண்ணு இருக்குது, விக்கிற விலைன்னு ஒண்ணு இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஆக்க வேண்டியதானே? நீ விக்கிற, நான் வாங்குறேன், அது என்ன 100 வரைக்கும் பண்ணா இப்படி, 200 வரைக்கும் பண்ணா இப்படின்னு சொல்லி கூட்டுறீங்களா? இது என்னது? அப்ப இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனமான வாதங்கள். இதெல்லாம் சாத்தியப்படாது. இதை நான் தவறுன்னு சொல்ல வரல. இப்படித்தான் நிர்வாகம் பண்ண இயலும். எல்லாம் ஒண்ணு ஆக்க இயல. எல்லாம் ஒண்ணு ஒரே மொழி கொண்டு வாங்கலாம் பார்ப்போம். அதுவும் தான் அரசியல் சாசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவுடைய மொழி எது? இந்தி தான் என்று அரசியல் சாசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் போராட்டங்கள் நடந்ததுனால, நேரு கொடுத்த வாக்குறுதியினால திணிக்காம இருக்கிறாங்க. சட்டப்படி இந்தி தான் இந்தியாவின் ஆட்சி மொழி கொண்டு வர முடிஞ்ச. இந்தியாவின் ஆட்சி மொழி இந்தி என்று அரசியல் சாசன புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. நேரு பாராளுமன்றத்தில் ஒரு உறுதிமொழி கொடுத்தாரு, நீங்கள் விரும்பாத வரைக்கும் நாங்கள் அதை திணிக்க மாட்டோம். உறுதிமொழியில தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கிறது. நம்ம தமிழ்ல தொடர்பு கொள்றோம், தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கிறோம். பாராளுமன்றத்தில் போய் தமிழ்ல பேசுறீங்க, மலையாளத்தில் பேசுறீங்கன்னு சொன்னா அது சட்டப்படி கிடைத்த உரிமை இல்லை, நேரு கொடுத்த உறுதிமொழியினால் கிடைத்த உரிமை. சட்டப்படி நீங்கள் இந்தியில் தான் பேச வேண்டும் அப்படி எழுதி வச்சுக்கிறாங்க. கட்டாயமாக இந்திய ஆட்சி மொழி எழுதி வைத்திருந்தும் கூட நாடு சிதறந்து கூடாது, பிரிவினை ஏற்படக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, அடிச்சுக்கிட்டு சாவக்கூடாது என்பதற்காக அதிலையும் நாம் வளைந்து கொடுத்தோம். அதனால் மாநிலங்கள் மாநிலங்களா இருக்குது. இந்திய திருச்சி இருந்தால், அரசியல் சாசனம் சொல்றபடி திருச்சி இருந்தா
தமிழ்நாடு தனிநாடா இருக்கும், ஆந்திரா தனிநாடா போயிருக்கும். மொழி உணர்வு ஈஸியா தூண்டப்படும். மத உணர்வும் மொழி உணர்வும் மக்களை உசுப்பி விடுவதற்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதை உசுப்பி விட்டு ஒண்ணுமில்ல வாங்கிட்டு போயிருப்பாங்க. அப்ப என்ன பாக்குறாங்க, அரசியல் சாசனத்தை வகுத்தவர்களும் நம்முடைய முன்னோர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, பிரச்சனை வந்துடக்கூடாது. ஒன்றை திணிக்கும் பொழுது தான் இரண்டாம் தர குடிமக்கள் என்ற எண்ணம் மக்களுக்கு வந்து விடுமையானால் நாட்டில் அமைதி நிலவாது அப்படின்னு நினைச்சுதான் இதுகள்ல எல்லாம் வளைஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு சட்டம் கொண்டு வருது என்பது சாத்தியம் இல்லைன்னு விளங்கிக்கணும். அதுலயும் சிவில் மேட்டர்ல அரசாங்கம் பொதுவா கொண்டு வர்றாங்க பாருங்க, அது பைத்தியக்காரத்தனம். சிவில் மேட்டர்ல அவர் சொன்னபடி எல்லாமே பொதுவா தான் இருக்கிறது. முஸ்லிமுக்கு ஒரு சிவில் சட்டம், இந்துக்கு ஒரு சிவில் சட்டம் எதுலையுமே கிடையாது. 5 விஷயங்கள். முஸ்லிம்கள் 5 விஷயங்கள்ல மாத்திரம் அவங்க மதப்படி நடந்து கொண்டால் அது அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்படும். 5 விஷயம் தான். கல்யாணம், விவாகரத்து, அதே மாதிரி வக்ஃபு, அதே மாதிரி வாரிசுரிமை சட்டம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் என்ன செய்யலாம், முஸ்லிம்கள் முஸ்லிம் சட்டப்படி நடந்துக்கலாம் இருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, இதுக்கு மட்டும் அந்த அரசியல் சாசனத்தை வகுத்தவங்க அப்படி விதிகளை கொடுத்தாங்க தெரியுமா? அன்னைக்கு நம்மளை விட தேசத்தினுடைய ஒற்றுமையில் அக்கறை உள்ளவங்க தான் அவங்க எல்லா சிவில் சட்டத்தையும் பொதுவாக்கி விட்டு இந்த 5 விஷயத்தை மட்டும் ஏன் தனியா பிரிச்சாங்கன்னு சொன்னா, இந்த 5 விஷயமும் அவர்களுக்கு உள்ள மட்டும் நடக்கக்கூடியது. எதனால கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு முஸ்லிமோட இந்து சம்பந்தப்படுவாரையானால், முஸ்லிமோட கிறிஸ்தவர் சம்பந்தப்படுவாரையானால், முஸ்லிமோட நாத்திகர் சம்பந்தப்படுவாரையானால், முஸ்லிமோட முஸ்லிம் அல்லாதவர் சம்பந்தப்படுவாரையானால், அந்த மாதிரியான சிவில் விஷயங்கள்ல பூரா பொதுதான். முஸ்லிமுக்கு தனி, இந்துவுக்கு தனி கிடையாது. முஸ்லிம் மட்டுமே செய்து கொள்வானையானால், முஸ்லிமுக்குள்ள மட்டும்தான் நடக்குமையானால், அதனால நாட்டுக்கு ஒண்ணும் கிடையாது. அவங்க சட்டத்தை அவங்களுக்குள்ள பேணிக்கிறாங்க. திருமணம் இருக்கிறது, ஒரு முஸ்லிம் ஆணும் ஒரு முஸ்லிம் பெண்ணும் முஸ்லிம் ஜமாத்துல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுல நாட்டுக்கு என்ன கேடு? இதனால பிற சமுதாயத்துக்கு என்ன இடைஞ்சல்? இதுல எங்க மார்க்கத்துல யார திருமணம் பண்ணலாம் இருக்கு, அவங்கள பண்ணுவோம். எந்த முறையில் பண்ண வேண்டும் இருக்கிற அந்த முறையில் பண்ணுகிறோம். நாங்க எங்க முறைப்படி எங்களுக்குள்ள திருமணம் செய்து கொள்ற காரணத்தினால் இது எப்படி தேச ஒற்றுமையை பாதிக்கும்? என்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார், அவருடைய சொத்தை நான் பங்கு வைத்துக் கொள்ள வேண்டும், நாங்கள் அண்ணன் தம்பிகள் பங்கு வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய மார்க்கம் சொல்ற பிரகாரம் என் தகப்பன் சொத்தை நானும் என் தம்பியும் பங்கு வைத்துக் கொள்றதுனால நாட்டுக்கு என்ன கேடு? இதை எதுக்கு திருத்தணுங்கிறீங்க? அன்றைக்கு சாசனத்தை வகுத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது அவர்களுக்குள்ளே தான் நடக்கும். திருமணம் என்பது அவர்களுக்குள்ள நடக்கும், வாரிசுரிமை அவர்களுக்குள்ள நடக்கும். மற்றவர்கள் சம்பந்தப்படுற சிவில பூரா அதான் 95%, 99%. மற்றவர்கள் எல்லாருக்கும் பொதுவா உள்ள சிவில பொதுவாக்குனாங்க, பொதுவுல வராத சிவில பிரிச்சு வச்சாங்க. இதான் விஷயம். பொதுவுல வரக்கூடிய சிவில் எல்லாம் பொதுவா தான் இருக்குது, பொதுவில் வராத சிவில் மேட்டர்களை எல்லாம் தனிச்சு வச்சுட்டாங்க. இதுதான் மேட்டருங்க. இந்த கல்யாணம், வாரிசு உரிமை, அந்த வக்ஃபு, விவாகரத்து, ஜீவனாம்சம், இது மாதிரி மேட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இது முஸ்லீமுக்கு உள்ளதான் நடக்கக்கூடிய விஷயம். இது யூனிஃபார்மை பின்பற்றக்கூடியவங்க சொல்ற காரியம் கிடையாது. யூனிஃபார்ம் இதனால நாட்டுக்கு உண்டாகாது. யூனிஃபார்ம் உண்டாக எத்தனை மேட்டர்கள்லாம் இருக்கு, அதுல எல்லாம் கொண்டு வரணும். அதனால இதை விளங்கிக்கணும். இந்த சிவில் சட்டங்கிறது தேவையற்ற விஷயத்தை கிளப்புறாங்க, இதனால நாட்டுக்கு ஒண்ணுமே கிடையாது. இதை விளங்கிக்கணும். அதே நேரத்தில் முஸ்லீமுக்கு மட்டும்தான் இப்படி இருக்குதா? எல்லாருக்கும் இப்படி 4 கொடுத்து வச்சிருக்காங்க. முஸ்லீமுக்கு இருக்கிற மாதிரியே இந்துக்களா இருக்கிறீங்களா, நீங்க ஒரு 4 விஷயத்துல இந்துவாவே நடந்துக்கிறீங்க. கிறிஸ்துவரா இருக்கிறீங்களா, நீங்க ஒரு 4 விஷயத்துல உங்க சட்டப்படி நடந்துக்கிறீங்க. முஸ்லீமா இருக்கிறீங்களா, ஒரு 4 விஷயத்துல நீங்க நடந்துக்கிறீங்க. அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மதத்துக்காரனுக்கும் நம்ம மதப்படி நடக்க முடியுதுங்கிற ஒரு ஆத்ம திருப்தி, நாட்டின் மீது பற்று கூடும், நாட்டின் மீது அன்பு அதிகமாகும், நாட்டின் மீது அவனுடைய நாட்டு நலன் மீது அவனுக்கு அக்கறை அதிகரிக்கும். நம்ம மத சட்டப்படி இங்க நடக்க முடிகிறது அப்படிங்கிற உணர்வு இந்துவுக்கு வரணும், முஸ்லீமுக்கு வரணும், கிறிஸ்தவனுக்கு வரணும் என்பதற்காகத்தான் முஸ்லீமுக்கு மட்டும் பர்சனல்லா இல்ல, இந்த நாட்டில் இந்துக்களுக்கும் பர்சனல்லா உண்டு. முஸ்லீம்கள் கூட்டு குடும்பம் வாசிக்கிறாங்க. கூட்டு குடும்பம் அத்தா மக தாத்தா தகப்பன் மகன் பேரன் அண்ணன் தம்பி அப்படி செட்டா தூக்காம வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கூட்டு குடும்பமாக இந்துக்கள் இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு வரியிலிருந்து, வருமான வரியிலிருந்து விலக்கு இருக்கிறது. முஸ்லீம்கள் கூட்டு குடும்பமாக இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு இல்ல. இருக்கையில நாட்டில் சட்டம் இது வரி விஷயம், கல்யாண விஷயத்தை விட டேஞ்சர் விஷயம் இது. ஏன்னா இது அரசாங்கத்துடைய வருமானம் குறையுது. இதனால
அது என்ன ஒரு ஆள்கிட்ட மட்டும் வருமானத்தை வாங்கிட்டு என்கிட்ட வந்து வாங்க மாட்டேங்கிறேன்னா அதுல பாரபட்சம் நல்லா தெரியுது. எங்களுக்குள்ள நடக்கிற கல்யாணம் அப்படி மட்டும் கிடையாது. அப்போ இந்து பர்சனல் லாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு கேட்டா, கூட்டு குடும்பமாக இந்துக்கள் நீங்கள் இருந்தீர்களே ஆனால் நீங்கள் செலுத்துகிற வரி குறைவு, கூட்டு குடும்பமாக முஸ்லிம்கள் இருப்பார்களே ஆனால் அவர்கள் செலுத்துகிற வரி கூட. இது வரியவே பாதிக்குது, பாரபட்சமாக இருக்குது. இதை மாத்துங்க ஏதாவது முஸ்லீம் கேட்டாங்களா? அவங்க மதத்தில் கூட்டு குடும்பம் வலியுறுத்தப்பட்டிருக்கு. தாத்தா சொத்து பேரனுக்கும்பாங்க, நம்மள அப்படி கிடையாது, மகனுக்குன்னு சொல்லுவோம். அதனால அவங்களுக்கு கூட்டு குடும்பம் ரொம்ப முக்கியமானதா இருக்குது, இருந்துட்டு போகுதுன்னு முஸ்லீம்கள் யாரும் இதை பேசவே இல்லை. ஆனால் இது பேச வேண்டிய ஒரு மேற்று, பாதிக்கிற மேற்று, நாட்டினுடைய வருமானத்தை குறைக்கிற ஒரு மேற்று. அப்படி இருந்தும் கூட முஸ்லீம்கள் யாரும் இதை அப்ஜெக்ஷன் பண்ணல. சரி, அவங்களுக்கு நமக்கு விடு என்று போய் கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி தத்தெடுக்கிற விஷயம், தத்து எடுத்தல் என்பது இஸ்லாத்தில் கிடையாது. தத்தெடுத்தல்னா யாருக்கோ பிறந்த பிள்ளையை ஏன் பிள்ளைன்னு சொல்லி எடுத்துக்கொண்டோமே, ஆனால் சட்டப்படி பிள்ளை என்ற உரிமை இந்து மதத்தில் உண்டு, இஸ்லாத்தில் அது கிடையாது. யாருக்கோ பிறந்த பிள்ளை ஒருத்தர் என் பிள்ளை ஆக முடியாது, இது இஸ்லாத்தின் நிலைப்பாடு. எடுத்து வளர்க்கலாம், மகனாக மாட்டான். எடுத்து வளர்க்கலாம், என் சொத்தில் அவன் வாரிசாக மாட்டான். எடுத்து வளர்க்கலாம், வளர்த்து என் மகளே அவனுக்கு கட்டி கொடுக்கலாம், என் மகன் அவன் ஆக மாட்டான். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கோ பிறந்த ஒருத்தனை நீங்க மகன் சொன்ன உடனே அவன் மகன் ஆகிவிட முடியாது அப்படின்னு இஸ்லாம் மார்க்கம் எங்களுக்கு சொல்ற காரணத்தினால எங்களுக்கு தத்து கிடையாது. ஆனா இந்துவா இருந்தீர்களே ஆனால், நான் இந்த பிள்ளையை தத்தெடுத்தேன் என்று சொன்னீர்களே ஆனால், இந்து மதத்துடைய சட்டம் பூரா அப்படியே தொடரும். வாரிசுல இருந்து கல்யாண மேட்டர்ல இருந்து ஒரு தத்தி எடுத்த பையனை பையன் தத்தி எடுத்த ஒரு பொண்ணையை ஓட்டிட்டு போயிட்டான், கூட்டிட்டு போயிட்டான். புடிச்சு என்ன செய்வாங்க, அதை கண்டிப்பாங்க. எப்படா நீ அது அண்ணன் எப்படா தங்கச்சி கூட்டிட்டு போனேன்னு கேட்பாங்க. அந்த லா அவங்களுக்கு பொருந்தும். ஏன்னா அவன் உண்மையிலே தத்து எடுத்த உடனே மகனாகி விடுகிறான். மகனாகி விட்டால் அவனுடைய மகள் இவனுக்கு தங்கச்சி ஆகி விடுகிறாள். அப்ப தத்து எடுத்ததுங்கிற இந்த சட்டம் இந்துக்களுக்கு மட்டும் பிரத்யேகமா இருக்கு, முஸ்லீமுக்கு இல்ல. இப்படியான சட்டங்கள், சில விஷயங்கள் இந்துக்களுக்கு தனியா நாள் இருக்கு, முஸ்லீம்களுக்கு தனியா நாள் இருக்கு. இதனால எனக்கு என்ன, நீங்க தத்து எடுக்கிறீங்க, உங்க பிள்ளைய அதை உங்க பிள்ளை அரசாங்கம் அங்கீகரிச்சா எனக்கு என்ன இதுல கேடு? நான் எதுக்கு இதை போட்டு அப்ஜெக்ஷன் பண்ணணும்? நான் ஏன் இதை ஒரு முஸ்லீமா இருக்கிறேன், நான் எனக்கு இதை ஆட்சேபனை பண்ணணும் அப்படின்னு முஸ்லீம்கள் போற மாதிரி இதே மாதிரி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிற விஷயம். திருமணம் பண்றோமா, விவாகரத்து பண்றோமா, அதெல்லாம் முஸ்லீம்கள் எங்கள் மதத்தில் உள்ள சட்ட பிரகாரம் செய்து கொள்கிறோம். இதுதான் அடிப்படையான விஷயத்தை விளங்கிக்கணும். அடுத்து என்ன பிரச்சனை கேட்டா, இந்த முஸ்லீம்களுக்கு இருக்க இந்த பர்சனல் லாவை எதிர்க்க முடியாம போனவுடனே வேற வேற காரணங்களை கொண்டாந்து சொல்றாங்க. அதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம். நாங்க எதுக்கு எதுக்குறோம்னு கேட்டா, இந்த சட்டங்கள் நீங்க வச்சுக்கிற இந்த பர்சனல் லா சட்டம் பல கேட உண்டாக்குது. காரணம் சொல்லணும்ல, இது எங்களுக்குள்ளதாப்பா நடக்குது, நீ யாப்பா தலையிடுறேன்னு கேட்டா, இல்ல இல்ல அதுல சில கேடுபாடு உண்டாகுது. அந்த கேடுகளை தவிர்க்கிறதுக்கு தான் நாங்க உங்க சட்டத்தை மாற்ற சொல்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. என்ன வாதம்? பலதாரம் மனம் பண்ணிக்கிண்டு மக்கள் தொகை அதிகமாகிக்கிறாங்க. முஸ்லிம்களுக்கு பலதாரமான அனுமதி இருக்குதுல, நிறைய பொண்டாட்டியை கட்டி என்ன செய்யறாங்க, நிறைய மக்கள் தொகை அதிகமாகிட்டு போயிடுறாங்க. இந்துக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு பொண்டாட்டி கல்யாணம் பண்றதுக்காக வேண்டி இந்துவா இருக்கிற முஸ்லீம் ஆகி ரெண்டு பொண்டாட்டி கட்டிட்டு இருக்கிறாரு. இந்துக்கள் மதத்தை விட்டுட்டு போறதுக்கு இந்த பெண்ணை கட்டுறதுக்காக வேண்டி என்ன பண்றாங்க, இந்துவா இருந்தா ரெண்டு கல்யாணம் பண்ண இயலாது, நம்ம முஸ்லீமா மாறிட்டோம்னா ரெண்டு கல்யாணம் பண்ணலாம், எங்கள் ஜனத்தொகை குறைகிறதுக்கு இது காரணமா இருக்குது, அதுக்காக மாற்ற சொல்றோம் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இந்த வாதம் நியாயமா இருந்தால் நம்ம கூட ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி ஒரு நியாயம் இருந்தா, அது மாதிரி ஒரு அநியாயத்துக்கு இது மாதிரி நடக்குமையானால் நாம கூட ஏற்றுக்கொள்ளலாம். இந்த வாதம் நியாயமா? ஒரு இந்து இன்னொரு கல்யாணம் பண்ணுனா பெரிய பயங்கரமான குற்றம் ஏட்டுல இருக்குது. ஆனால் அதுல இருக்கிற ஓட்டைகளை வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா யாரு வேண்டாலும் ரெண்டு கல்யாணம் பண்ணலாங்கிறதா யதார்த்தம். புரிந்து கொள்வதற்காக நான் தனி நபரை குறிக்கிறேன், நீங்க வருத்தப்படக்கூடாது. புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லித்தான் ஆக வேண்டி இருக்கிறது. நம்ம தமிழகத்தில் பல முறை முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் இன்றைக்கு இரண்டு மனைவியோட இருக்காரு. இல்ல அவர் முஸ்லீம், அவர் இந்துவா இல்லையா? அவர் நான் இந்து மதம் இல்ல பகுத்தறிவாதி சொன்னாலும் அவர் இந்து தான். இந்துனா யார் முஸ்லீம் இல்லையோ, யார் கிறிஸ்துவர் இல்லையோ அவரெல்லாம் இந்து இருக்கு. கருணாநிதி முஸ்லீமே இல்ல, அதான் எல்லாருமே கடவுளே இல்லை என்றாலும் அவர் இந்து தான். நான் இந்துவே இல்லை என்றாலும் இந்தியாவுடைய சட்டப்படி அவர் இந்து. நான் இந்து கிடையாதுன்னு ஒருத்தர் வலியுறுத்துறாரு, நெத்தில எழுதி ஒட்டிக்கிட்டார், பச்சை குத்திட்டாலும் அவர் இந்து தான். ஏன்னா நீ முஸ்லீம் இல்லையா, நீ கிறிஸ்துவன் இல்லையா, அப்படின்னா இந்து தான். முஸ்லீம் சொல்லு, இல்லைன்னா கிறிஸ்துவன் சொல்லு,
அப்படி சொல்லல என்று சொன்னா நீ எவனா இருந்தாலும் சரி நீ இந்து தான் சொல்லிதான் நம்ம நாட்டில் இவன் தான் இந்துன்னு சொல்லாம இவன் இல்லாதவன் தான் இந்துன்னு சொல்றாங்க. நெகட்டிவா, பாசிட்டிவா விளக்கம் சொல்லாம நெகட்டிவா சொல்லி வச்சிருக்கிற காரணத்தினால இந்தியாவுடைய சட்ட பிரகாரம் கருணாநிதி வந்து இந்து தான். இந்து சட்டம் தான் அவருக்கு அமலாக வேண்டும். ஏன்னா அவர் முஸ்லீம் இல்லை, அவர் கிறிஸ்தவர் இல்லை. ரெண்டு இல்லைன்னா மூணாவது என்னதாவது அவர் இந்து தான். அப்ப ரெண்டு கல்யாணம் பண்ணினால் பெரிய பயங்கரமான அஃபென்ஸ் என்று இருந்தால் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து தயாள் அம்மாவை கூட்டிட்டு போறாரு, இன்னொரு நிகழ்ச்சிக்கு வந்து ராஜாத்தி அம்மாவை கூட்டிட்டு வர்றாரு. உலகத்துக்கே தெரியுது, பேப்பர்ல போட்டா வருது, முதல் மனைவியோடு வந்தார்னு வருது, இந்த மனைவியோட வந்தார்னு வருது, ஒரு தடவை இந்த எல்லாம் எல்லாருக்கும் தெரியுது, உலகத்துக்கே அறிஞ்ச விஷயம் இது. இவ்வளவு தெளிவா தெரிஞ்ச ஒருத்தர் மீது ஒரு வழக்கு உண்டா? இல்ல. நீ முதலமைச்சர், சரி மற்ற தண்டிக்க தான் வேணாம், முதலமைச்சர் ஆகக்கூடாது என்ற அளவுக்காக தடுக்க முடிஞ்சாத? இதை செய்துவிட்டு ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக வர முடியும் என்று இருந்தால் அப்ப ஏன் முஸ்லீமா மாறி ரெண்டு பண்ணணும் கேட்கிறேன். முஸ்லீமா மாறி எதுக்கு ரெண்டு பண்ணணும்? மத்திய கப்பல் போக்குவரத்து துறை இணையமைச்சராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் இருக்கார, அவர் என்ன முஸ்லீம்? அவர் எப்படி ரெண்டு மனைவியோட அந்த மத்திய அமைச்சர் அவருக்கு ஆக முடியுது? இந்தியாவில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சவர் என்ற பெயர் பெற்றவர், இன்னைக்கு வரைக்கும் அவரை முறியடிக்க முடியல. ராம்விலாஸ் பஸ்வான அதிகமான மக்கள் ஆதரவோட எத்தனை லட்சம், 7 லட்சம் ஓட்டு அந்த மாதிரி டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சார். அந்த லீடிங்ல இது வரைக்கும் யாரும் ஜெயிச்சது இல்ல. அவ்வளவு மக்களுடைய பெரிய ஆதரவு பெற்றவர், பலமுறை மத்திய அமைச்சராக இருந்தவர், இன்றைக்கும் அரசியல்ல வந்து கொடிகட்டி பறந்துகிட்டு இருக்கக்கூடியவர். அவர் எப்படி ரெண்டு மனைவியோட பார்லிமெண்ட் எம்பியாக ஆக முடிஞ்சு, மந்திரியாக முடிஞ்சு, ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்க முடிகிறது? அவர் மீது என்ன கேஸ்? ஏன் பொய் எதுக்கு சொல்லணும்? எல்லாம் முஸ்லீம் ஆயுமா ரெண்டு கல்யாணம் பண்றாங்க. நான் கேட்கிற, நம்ம அழகா சொன்னார், நம்ம நாட்டில் உள்ள நீதிமன்றங்கள் தப்பா தீர்ப்பு சொல்லல, நீதிமன்றங்கள் சட்டத்தின்படிதான் தீர்ப்பு சொல்லி வைக்கப்பட. பெண்களுக்கு சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, பலதார மனத்தை உங்களுக்கு தடுக்கலங்க, வைதீக முறைப்படி ரெண்டு பண்ணினா தான் குற்றம். நல்லா விளங்கிக்கிறங்க. வைதீக முறைப்படி அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அதற்கான சடங்குகளோட ரெண்டு பண்ணீங்கன்னா நீ ரெண்டு கல்யாணம் பண்ண குற்றத்தை செய்திருக்கிறாய். ஒரு கல்யாணம் பண்ணும் போது சடங்குப்படி செஞ்சிக்க, இரண்டாவது கல்யாணம் பண்ணும்போது அம்மியை மிதிக்காத, நீ குற்றவாளி இல்ல. இதான் நீதிமன்றங்கள் சொன்ன தீர்ப்பு. நீதிமன்றங்கள் மீது குறை இல்லை, சட்டம் அப்படி இருக்கிறது. நீதிமன்றங்கள் சட்டம் இல்லாம தீர்ப்பளிக்க முடியும்? இருக்கிற சட்டம் என்னவோ அதை தான் தீர்ப்பளிப்பாங்க. ஒரு இதுல அம்மி மிதிக்கலையா அப்படின்னா நீ வந்து என்னது, நீ கல்யாணம் பண்ணல, ரெண்டோட வாழ்ந்துக்க, நீ குற்றவாளி இல்ல. நீ வந்து அருந்ததி பார்க்கலையா, அருந்ததி பார்க்கல, இப்படி கல்யாணம் ஆகும். அதனால ஒரு ரெண்டு கல்யாணம் பண்ண நீதிமன்றம் அப்படி சொல்லுதுங்க. எத்தனை வழக்குகள்ல கோர்ட்டுக்கு முதல் மனைவிமார்கள் போய் கதவை தட்டுறாங்க இந்து பெண்கள். கோர்ட் என்ன பண்ணுது, விசாரிச்சுட்டு ரெண்டு பொண்டாட்டியோட வாழ்றது நெசம், தனியா வீடு வாங்கி கொடுத்தது நெசம், அந்த ரெண்டாவது பொண்டாட்டிக்கு புள்ள பெற்றிருக்கிறதா நெசம். ஆனா நீதிமன்றம் சொல்லுது இவன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணல. ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டான்னு முதல் மனைவி வழக்கு கொண்டு போனா ரெண்டாவது கல்யாணம் பண்ணல நீதிமன்றம் சொல்லுது. ஏன் சொல்லுது தெரியுமா? இந்த ரெண்டாவது கல்யாணத்துல எதையாவது ஒரு சடங்கு விட்டு வக்கீல்கள் சொல்லி கொடுத்துருவாங்க. வழக்கறிஞர்கிட்ட போனீங்கன்னா, நான் முதல் மனைவி இருக்கிறா, நான் செகண்ட் மேரேஜ் பண்ணணும், இப்ப என்ன செய்யறேன்னு கேட்டா, அந்த வைதிக முறைப்படிதான் நடக்கக்கூடாது. அதுல நினைச்சா விட்டு ஐயரை கூப்பிடாத, இல்லனா ஹோமம் வளர்க்காத, இல்லனா நீ வந்துகிட்டு தாலியை கட்டாத, இல்லனா மோதிரத்தை மாட்டிக்க, இப்படி ஏதோ சேஞ்ச் பண்ணிக்கணும். முதல் திருமணம் பண்ணின அதே முறை பிரகாரம் இல்லாம இப்படி என்னத்தையாவது ஒரு குறை வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா 40 பண்ணலாம், 400 பண்ணலாம், முஸ்லீம் இல்லாமே பண்ணலாம். எந்த மதத்தில் இருந்து பண்ணலாம். இது என்ன வாதம்? இது கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு முன்னாடி கட்டிட்டு போயிட்டாங்க, என்ன வாதம்? எந்த ஒரு இந்துவும் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணுவதற்காக இந்த நாட்டில் வந்து முஸ்லீம் ஆக வேண்டிய தேவையே கிடையாது. அவர் அதுபோக கல்யாணம் பண்ணிதான் ஆகணுமா? நம்ம நாட்டில் கல்யாணங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா சுமைங்க. கல்யாணத்தை விட சின்ன வீடு என்பது சுமை இல்லாத மேட்ரு. ரெண்டு ஒரே விஷயம் தான், ஒரே மாதிரி அவன் இன்பம் அனுபவிக்க போறான். ஆனா கல்யாணம் பண்ணு சொன்னா அவளுக்கு சொத்துல பங்கு கொடுக்கணும், அவளுக்கு பிற புள்ள வந்து வாரிசுன்னு அதுக்கு ஒரு பங்குக்கு போட்டி போடும். சின்ன வீடுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அது குற்றம்னு நம்ம நாட்டில் சட்டம் ஏதாவது இருக்கா சொல்லுங்க? கல்யாணம் பண்றதுக்கும் குற்றம் கிடையாது. சரி, சின்ன வீடு வச்சுக்கிறா குற்றம் இருக்கா? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு போறான் இருக்கிறானே. எத்தனை கிராமங்களுக்கு போய் பாருங்க. நான் நகர்ப்புறங்களுக்கு பெரிய பெரிய தலைவருக்கு நான் வர சொல்லல, கிராமங்களுக்கு போனீங்கன்னா ஒரு 75 மக்கள் வந்து சின்ன வீடோடு இருக்கிறார்கள். அது ஒரு கௌரவம். அப்படியே நான் 2 சின்ன வீடு வச்சுக்கிறேன், நான் 3 சின்ன வீடு வச்சுக்கிறேன்,
என்று சொல்லக்கூடிய, அதனால சின்ன வீடு படம்லாம் எடுக்கிறான்ல, சினிமாவும் எடுக்கிறான்ல, அந்த அளவுக்கு வியாபித்திருக்கிறது. சினிமாக்காரன் மக்கள்கிட்ட எல்லாம் வியாபித்திருக்கிற மேட்டர் தான் சரக்காக்குவானே தவிர 2 தலைவர் செய்யற விஷயத்தை ஆக்கணும் விற்காது. அவன் ஏன் சின்ன வீடு ஆக்கியாத ஒரு மேட்டர் ஆக்குறான்னு கேட்டா, அது அங்கிங்கனாதபடி எங்குமே ஊடுருவி அது வியாபித்திருக்கிறது. அதனால என்ன பண்றான், சின்ன வீடுங்கிற தலைப்புல படம் எடுக்கிறான். படத்துக்கு படம் சின்ன வீடு ஒருத்தர் வச்சு காட்டதான் செய்யறான். ஒருத்தனை காட்டினான்னு சொன்னா, ஒரு வில்லனை காட்டுறா வச்சுக்கிறீங்களேன், அவனுக்கு ஒரு சின்ன வீடு 2 சின்ன வீடு இருக்கிற மாதிரி தான் செய்யற. கதாநாயகன் அப்படி காட்ட மாட்டான். பெரும்பாலும் வில்லனா காட்டக்கூடிய எல்லாருக்குமே சின்ன வீடுங்கிற ஒரு மேட்டரை கரெக்டா நுழைக்கிறான். இல்ல பெரும்பாலான படங்கள் இருக்கா இல்லையா? ஏன் இருக்குது? நாட்டில் இருக்கு, நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ பல பெண்களோடு குடும்பம் நடத்துவதற்கு, வாழ்வதற்கெல்லாம் இந்த நாட்டில் இந்த விதமான தடையும் இல்லை. சின்ன வீடு கூட விட்டுருவோம், சின்ன வீடு கூட ஒரு எக்ஸ்ட்ரா சுமதான். அவளுக்கு ஒரு இடத்த கொடுக்கணும், வீடு கொடுக்கணும், ஆசை கொடுக்கணும். இதை விட வசதியானதுக்கு நம்ம நாட்டில் அனுமதி இருக்குத. ஒரு நாளைக்கு ஒண்ணு பாக்குறது, அதுக்கப்புறம் விட்டுற வேண்டியது விபச்சாரம். விபச்சாரத்துக்கு இந்த நாட்டு நம்ம நாட்டில் சட்டம் இருக்கா? இந்தியாவில் விபச்சாரம் செய்யற குற்றமாங்க? கிடையாது. விபச்சாரத்தை தொழிலாக நடத்துவதுதான் குற்றம். நம்ம நாட்டில் எது குற்றம்னா, இந்தியாவுடைய சட்டப்படி ஒரு ஆணு பெண்ணு நாங்க விரும்பி நாங்களா செஞ்சுக்கிட்டோம்னா ஒன்னும் பண்ண இயலாது. போலீஸுக்கும் பண்ண இயலாது, கோர்ட்டுக்கும் பண்ண இயலாது. எப்படி கேஸ் போடுவாங்க? லாட்ஜில் போய் பிடிப்பாங்க. பிடிச்சோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க விரும்பி தான் வந்தோம் சொன்னாலும் சரி, ஆம்பளைகிட்ட காசை வாங்கி விரட்டி விட்டுவிட்டு பொம்பளையை மட்டும் இழுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நின்று கொண்டு அழகா ட்ரெஸ் பண்ணி கொண்டு வா வா என்று கூப்பிட்டால் அப்ப பாயிண்ட் பிடித்து விட்டோன்னு பிடிப்பாங்க. தொழிலாக்குனதா தான் கேஸ் போடுவாங்க. 2 ஆம்பளை விபச்சாரத்தில் ஒரு ஆள் செய்யலும் விபச்சாரத்தை, பொம்பளை மட்டும் செய்யலுமா? ஆம்பளை வேணும்ல. எந்த விபச்சாரத்திலேயாவது ஆம்பளையும் சேர்ந்து கேஸ் போட்டுருக்காங்களா? அதே பொம்பளை மட்டும் போடுறாங்க. தொழில் பண்றதுதான் குற்றம். ஆம்பளைய பண்றாங்க, யார பண்ணலாம்னு கேட்டா, அந்த புரோக்கரா இருக்கான்ல, ஏஜெண்டா, பொம்பளை தொழில் நடத்துறாங்க, அவன் மேல வேணா கேஸ் போடலாமே தவிர போனவன் மேல கேஸ் போட இயலாது. அதான் நம்ம நாட்டு சட்டம். அதுல கோளாறு இருக்கக்கூடிய நேரத்தில் என்னத்தை திருத்த போறீங்க? இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு முஸ்லீம் 4 கல்யாணம் பண்ணிக்கிற கட்டளை போட்டிருக்கா, அல்ல 2 பண்ணிக்கிற கட்டளை போட்டிருக்குதா? இஸ்லாம் தெளிவா சொல்லுது, உனக்கு ஒரு வாஹிதத்தன் ஒழுங்கா நடக்க முடியாது என்று நீ பயந்தான்னு சொன்னா, நேர்மையா நடக்கலன்னா ஒன்றோடு வைத்துக் கொண்டு சொல்லுது. ஒருத்தன் சின்ன வீடு தான் வைக்குமா, அல்லது ஒரு நாளைக்கு ஒண்ணு மேய்வான்னு இருந்தா, அடே அப்படி செய்யாதே, அவளை மனைவி டிக்ளேர் பண்ணிட்டு செய். விபச்சாரம் தான் நீ பண்ணுவே என்று இருந்தால் அந்த நிலையை மாற்றி அவளை சட்டபூர்வமான மனைவி என்று சொல்லி செய்யி அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக பல பெண்களை நாடக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை இஸ்லாம் குறைக்கிறது. நல்லா கவனிக்கணும். செய்யற காரியத்துக்கு விளைவை சுமக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதை செய்யறவங்க குறைஞ்சிருவாங்க. செய்த காரியத்துக்கு விளைவை சுமக்க வேண்டியது இல்லைன்னா நிறைய சுமக்குவாங்க, நிறைய செய்வாங்க. அரசாங்க பஸ் ஓடுதுங்க, பஸ்ஸுகளை உடைக்கிறான் ஒருத்தன், போராட்டம் சொல்லி உடைச்சா ஒரு செக்ஷன் இல்லைன்னு வைங்க, உடைச்சிட்டே இருப்பான்ல. உடைச்சேன்னு சொன்னா பஸ்ஸுக்குள்ள நஷ்டத்தை வாங்கிடும்னு சொன்னா உடைக்க மாட்டான். டேய் போராட்டம் போறோம், கல்ல விட்டுறாதேடா, பஸ்ஸுக்குள்ள காசு நம்மகிட்ட வசூல் பண்ணி போடுவாங்கன்னு சொல்லுவானா இல்லையா? எந்த ஒரு காரியத்துக்கும் விளைவை சுமக்க சொன்னோம்னு சொன்னா அது குறையும். இப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு பெண்ணிடத்துல போறியா, அதனுடைய விளைவை நீ சுமக்க வேண்டும். என்ன விளைவு? மனைவின்னு சொல்ல உனக்கு திராணி இருக்கணும். அவளுக்கு பெறுகிற பிள்ளை என் பிள்ளைன்னு சொல்வதற்கு திராணி இருக்கணும். உன் சொத்துல அவளுக்கு உரிய உரிமையை கொடுக்க உனக்கு திராணி இருக்கணும். பகிரங்கமா முதல் அந்த மனைவி அழைத்து செல்ற மாதிரி யாரோடு நீ தாம்பத்தியம் உறவு கொள்றியோ இவளையும் அழைத்து சொல்லுகிற தைரியம் உனக்கு இருக்கணும். இப்படி வெளிப்படையா செய்யற அந்த செய்ய இல்லையா, இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணா நினைக்காத. அல்லது சின்ன வீடு சொல்லி இளமையை அனுபவிச்சுட்டு தட்டி விட்டுருவியா, அது வச்சுக்கிறாங்க. இப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பெண்கள் ஏமாற்றப்பட்ட கூடாது என்பதற்காக வேண்டி இஸ்லாம் இதை ஒரு அனுமதியா கொடுத்திருக்கே தவிர, அழகா சொன்னாரு, புள்ளி விவரம் சொன்னாரு, பலதார மனம் செய்தவர்கள் பட்டியலை வாசிக்கும் பொழுது அரசாங்கம் எடுத்த கணக்கு தாங்க. முஸ்லிம்கள் 5.6 தான் இருக்காங்க, 5.6%. பலதார மனம் செய்தவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 5.6% முஸ்லிம்கள் பலதார மனம் செய்யறாங்க. ஆனால் அந்த புள்ளி விவரத்தில் கூட ஒரு மோசடி இருக்கிறது. எப்படி பண்றாங்க கேட்டா, மலை ஜாதி பழைய பழங்குடி மக்கள் ஒரு கணக்கு, ஷெட்யூல்டு மக்கள் ஒரு கணக்கு, இந்துக்கள் ஒரு கணக்கு கொடுக்கறாங்க. 3மே இந்து தான். மேல் சாதின்னு ஒரு கணக்கு. அதான் எப்படி பிரிக்கணும்னா 3 என்ன, அதனால உங்களுக்கு 5 ஈக்குவல் மாதிரி தெரியுது. 3 சேர்த்து பார்த்துட்டு சொல்லிருக்கணும். கணக்கு எப்படி சொல்லிருக்கணும்? அரசாங்கம் போட்ட கணக்கு
இது வந்து பழங்குடி மக்களா? அவங்க யாரு? இந்த பழங்குடி மக்கள்னா இந்திய சட்டப்படி யாருன்னு அவங்க நடவடிக்கை வழிபாட்டு முறைப்படி அவங்க யாரு? இந்துக்கள் தானங்க. ஷெட்யூல்டு மக்கள் போட்டிருக்கீங்க, அவங்க யாரு? அவங்களும் இந்துக்கள் தானே. அப்ப ஷெட்யூல்டு மக்களுடைய கணக்கும் அதுல தான் சேர வேண்டும். பழங்குடி மக்கள் என்பது அதுல தான் சேர வேண்டும். மேல் சாதி மக்கள் என்பது அதுல சேர வேண்டும். பாத்தீங்கன்னா 25%, 28% பேர் வந்து முஸ்லிம் அல்லாதவங்க வந்து பலதார மனம் பண்றாங்க. முஸ்லிம்கள் 5% பண்றாங்க. யாருக்கு அனுமதி இருக்குன்னு சொல்றீங்களோ அவங்க 5 பண்றாங்க. யாருக்கு தடை இருக்குன்னு சொல்றீங்களோ அவங்க 28 பண்றாங்கன்னு சொல்லி அரசாங்கம் கணக்கு சொல்லுது. நான் சொல்ற கணக்கு இல்லை இது. அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் வைத்த புள்ளி விவரத்தில். ஆனா எப்படி டெக்னிக் பண்ணிருக்காங்கன்னா பிரிச்சிருக்காங்க. அந்த 5 உயர் சாதி இந்துக்கள் ஒரு வார்த்தையை போட்டு நமக்கு ஈக்குவலா முஸ்லீமுக்கு சமமா தெரியுற மாதிரி தெரியும். அவங்க யாரு? பின்ன ஷெட்யூல்டுங்கிறவங்க யாரு? பழங்குடி யாரு? அப்ப முஸ்லீம் பலதாரமான அப்படிலாம் செய்யறது இல்லைங்க. முஸ்லீம்கள் வந்து அப்படிலாம் அதிகமாக பண்றது பயப்படுறாங்க, சுமக்க முடியாது, நிறைய கண்டிஷன் இருக்கு. சட்டங்கள் இல்லாதவர்கள் தான் செஞ்சுட்டு போயிருவாங்க. நமக்கு சட்டம் இருக்கு. ஒரு கல்யாணம் 2வது கல்யாணம் பண்றதா இருந்தா இரவில் படுக்கிற வரைக்கும் சமமா இருக்க வேண்டும். கண்டிஷன் கடுமையான கண்டிஷன். சும்மா கல்யாணம் பண்ணிட்டு போறது இல்ல, இங்கே போய் செட்டில் ஆகிறது. சின்ன வீடு வச்ச உடனே பெரிய வீட்டை மறந்துடுவான். அந்த விளையாட்டு நடக்காது. குடும்ப வாழ்க்கையில ஒதுக்குற நாட்கள் நேரங்கள் வரைக்கும், ஆடைகள் வரைக்கும், அந்த கட்டி கொடுக்கிற வீடுகள் வரைக்கும் எல்லாம் சமமா இருக்கணும். ஒரு பாரபட்சம் நூலிலை கூட தாண்டக்கூடாது. இப்படி எத்தனை பேருக்கு நடக்க முடியும்? பயந்துகிட்டு தான் ஒருத்தன் பண்ண மாட்டேங்கிறான். அனுமதியும் கொடுத்து விட்டு அதுக்கு பயங்கரமான கண்டிஷனையும் போட்டு விட்டா யாரு பண்ணுவா? அதனாலதான் இங்க கம்மியா இருக்கு. காரணத்தை விளைக்கிறேன். அவங்களுக்கு தடை, ஒரு ரூல்ஸ் இல்லாதனால அவன் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். எந்த சட்டம் இருக்குது? இதுதான் விஷயம். அதனால இந்த பலதார மனத்துக்காக வேண்டி நீங்க மாத்த நினைச்சீங்கன்னு சொன்னா மாத்துங்க. பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு மாத்துறீங்களா? மாத்த வேண்டி எது தெரியுமா? விபச்சாரம் எல்லா முனையிலும் குற்றம் என்று மாத்துங்க. தைரியம் இருக்குதா? சின்ன வீடு வைத்தாலும் தண்டிப்போம்னு மாத்துங்க. எந்தவித சடங்குகளோடு நடந்தாலும், சடங்கு இல்லாமல் நடந்தாலும் திருமணம் திருமணம் தான் என்று சட்டத்தை மாத்தினீங்க என்று சொன்னா அது நியாயம் என்று சொல்லலாம். அதை மாத்துவதை விட்டு விட்டு இஸ்லாம் வந்து அழகான ஒரு சோர்ஸ், தெளிவான தீர்வை தரும்போது அதை எப்படி மாத்துவீங்க? இது ஒரு விஷயம் ஆயிடுச்சு. பலதார மனத்தை சொல்லிடுவாங்க. அடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா? ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுதுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்க. ஆடு நனைஞ்சு அதுக்கு என்னங்கிற, அதுக்கு தேவை கிடையாது, அதுக்கு உணவாக போகக்கூடியது. அந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னா முஸ்லீம் பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, தலாக் தலாக் தலாக்னு சொல்லி அவுட்டுறாங்க, பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க இப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்கு தான் நாங்க அதை குரல் கொடுக்கிறோம். ஏன் பொது சிவில் சட்டம் சொல்றோம் கேட்டா, நீங்க வைத்திருக்கிற பொது சிவில் சட்டம் வந்து உங்க பெண்களுக்கு தான் பாதிப்பு. வாஸ்தவம் தான். அதுக்காக நாங்க பார்த்துட்டு இருக்க முடியுமா? உங்க பெண்களா இருந்தாலும் நீங்க பாதிக்கப்பட்ட நாங்க விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? இப்ப ஒரு புது முழக்கத்தை தூக்கி போடுகிறார்கள். இது உண்மையா? விவாகரத்தினால பெண்கள் பாதிக்கப்படுறாங்களா, பாதுகாக்கப்படுறாங்களா? தத்துவம் விளங்காம அதனுடைய மேலோட்டமா பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கு நம்ம நாட்டில் பார்க்கிறோம். இன்றைக்கு பேப்பரை நீங்க எடுத்து பார்க்கலாம், நேற்று பேப்பரை பார்க்கலாம், முந்தின நாள் பேப்பரை பார்க்கலாம். எந்த நாளிதழை எடுத்தாலும் அதுல ஒரு செய்தி கண்டிப்பா இருக்கும். என்ன செய்தி இருக்கும்? அந்த சொல்றாங்க, ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவு. எந்த பேப்பரை எடுத்தாலும் ஸ்டவ் வெடித்து இளம்பெண் என்ன செய்யும்? சாவு. அது என்ன ஸ்டவ்? அந்த காலத்தில் இப்படி பம்ப் பண்ணி அடிச்சுக்கிட்டு வெடிக்கிற ஸ்டவ் போட்டா இப்ப அதையா பண்ணிக்கிட்டு இருக்கிறான். மண்ணெண்ணெயை ஊத்தி இந்த காத்தடிச்சு என்ன செய்வான்? ஏர் பண்ணி அப்புறம் எரிக்கிற ஒரு ஸ்டவ் இருக்கு, அதான் வெடிக்குங்க. ஸ்டவ் வெடிக்கிறது என்பது அதான் வெடிக்கும். சிலிண்டர் வெடிச்சுன்னு வைங்க, அது இளம்பெண் மட்டும் சாக மாட்டா, டோட்டல் பில்டிங்கே போயிடும். அதனால சிலிண்டர்லாம் வெடிக்கிறது கிடையாது, ஸ்டவ் வெடிக்கிறது. அந்த காலத்தில் உள்ள ஒரு கதை முதல்ல அது வரும்போது அந்த காரணம் சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த விறகு வச்சு எரிக்கிற குடும்பமா இருந்தாலும் செய்தி எப்படி வரும்னா ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவு. சிலிண்டர் சமைக்கிற குடும்பமா இருந்தாலும் ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவுண்டு வரும். அதுலயும் பாருங்க, கிளவிகள்லாம் ஸ்டவ் வெடிச்சு சாவுறது கிடையாது. அதுக்கு தெரியும் அளவு கரெக்டா. கிளவி செத்தாலும் ஒத்துக்கலாம், ஒரு கேர்லெஸ்ஸா கையாண்டிருப்பா. கிளவியா இருந்தா பார்வை சரி இருந்திருக்காது, கேள்வி சரி இருந்திருக்காது, ஒண்ணு கிடக்க ஒண்ணு பத்த வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஏதோ பண்ணிருப்பா, செத்து போயிருப்பான்னு சொல்லலாம். ஆனா ஒரு கிளவியும் சாவ காணாம். ஸ்டவ் வெடிச்சா இளம்பெண் மட்டும்தான் சாவுது. அது என்ன கதை? அதுக்கு என்ன? இதுக்கு காரணம் என்ன? இந்த காரணத்தை நான் சொல்லுவதை விட இந்திய அரசாங்கத்தில் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட பதில் தகவல் என்ன தெரியுமா? நாடாளுமன்ற ஆவணத்தில் பதிவு செய்யப்பட்ட தகவல் இது. ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவு என்பதில் பெரும்பாலான விஷயங்கள்
அந்த பெண்ணுடைய கணவனாலோ அல்லது கணவனுடைய பெற்றோராலோ கொல்லப்படும் மனைவிகள் தான். அதான் ஸ்டவ் எடுத்து இளம்பெண் சாவுறது, ஸ்டவ்லாம் வெடிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மனைவியை ஒருவனுக்கு பிடிக்கல, சேர்த்து வைக்கிறீங்க, அப்புறம் பிடிக்க மாட்டேங்குது, மறுபடியும் சேர்த்து வைக்கிறீங்க, பிடிக்கவே மாட்டேங்குது. எத்தனையோ வகையான முயற்சிகள் எல்லாம் பண்ணி பார்த்துறீங்க, சேர்ந்துதான் ஆகணுங்கிறீங்க. அதுக்கு பிறகு நீ சேர்ந்துதான் ஆகணும். இப்ப என்ன பண்றாங்க, என்னடா இப்படி பண்றாங்க, சேர்ந்துதான் ஆகணுங்கிறாங்களே, நம்ம இவ்வளவு வச்சுக்கிட்டு வேற கல்யாணம் பண்ண முடியாது, பிரச்சனை ஆகுமே. அப்ப என்ன பண்றது, விவாகரத்து வாங்க முடியாது. இஸ்லாமிய விவாகரத்து முறை எளிமையானது. கோர்ட்டுக்கு விவாகரத்துக்கு போனோம்னு சொன்னா அது ஒரு 5 வருஷம் ஆகும். இந்த உணர்வுகள்லாம் உடனடி தேவை, சோறு மாதிரி உடனடி தேவை. மற்ற சொத்து பிரச்சனை மாதிரி உள்ளதில் 5 வருஷம் 20 வருஷத்துக்கு வழக்கு நடத்திட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கு இந்த தாம்பத்திய சுகம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நினைச்ச நேரத்தில் தேவை, எப்ப விரும்புறானோ அப்ப தேவை. அந்த மாதிரியான ஒரு மேட்டரா இருக்கும் பொழுது பிரிஞ்சாச்சு. நீதிமன்றம் என்ன சொல்லும் தெரியுமா, நீங்க 2 வருஷம் பிரிஞ்சு இருந்து பாருங்க. 2 வருஷம் என்ன பண்ணுவாப்பா, 2 வருஷம் நீனு பிரிஞ்சு இருந்து பாரு, நீனு பிரிஞ்சு இருந்து பாரு, இப்படி என்னமோ சரத்துகள்லாம் போட்டு அதுக்கப்புறம் விவாகரத்து கொடுப்பாங்க. அது கொஞ்சம் 5 வருஷம் ஓடி போயிடும். இவன் என்ன நினைக்கிறான், 5 வருஷ காலத்துக்கு ஒரு பெண்ணு சுகம் இல்லாம நமக்கு இருக்க முடியாது, வேணும். ஆனா இவளை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, இவளை விவாகரத்து மனு கொடுத்து விட்டோம். இப்ப என்ன பண்றது, கோர்ட்டுக்கு எதுக்கு போவான, கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊத்தி கொளிச்சு விட்டா கதை முடிஞ்சு போச்சு. சமையல் செய்யும் போது செத்தாங்கன்னா உலகம் நம்ப போகுது. அது மாதிரி கேச பதிவு பண்ணிட்டு போறாங்க, அடுத்த வாரம் கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம், முடிஞ்சு வச்சுக்காத. அப்ப முஸ்லீம் பெண்கள் விவாகரத்து செய்யப்பட்டு உசுரோட இருக்கிறதுனால அது வெளியே தெரியுது. பிடிக்காத பெண்கள் எல்லாம் எமலோகம் போயிட்டதுனால தெரியல. மற்ற விஷயங்கள்ல மற்றவர்களுக்கு மனைவி பிடிக்கலங்க என்ன பண்ணிடுறாங்க, அனுப்பி வச்சிடறாங்க. இருந்தா தானே பேசுறதுக்கு, பேச ஆளை இல்லாம ஆக்கிட்டதுனாலதான் முஸ்லீம் பெண்களை 4 விவாகரத்து பண்ணப்பட்டால் பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். விவாகரத்தினால பெண்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு ஒரு அறிவாளி சொல்ல மாட்டான், மனசாட்சி உள்ள யாரும் சொல்ல மாட்டான், இஸ்லாமும் சொல்லவில்லை. பெரிய பாதிப்பை விட தப்பிக்கிறதா இருந்தா ஒரு சின்ன பாதிப்பை ஏற்றத்தான் ஆக வேண்டும். பிடிக்காம போறதுக்கு காரணம் சொல்ல இயலாது. நல்லவளா இருக்கலாம், ஒழுக்கமா இருக்கலாம், பிடிக்காது. புருஷன் நல்லவனா இருப்பான், ஒழுக்கமானவனா இருப்பான், அன்பானவனா இருப்பான், பிடிக்காது. அது மாதிரி பிடிக்கிறதுக்கு காரணம் சொல்ல முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா சில பேருங்க நம்ம பார்த்தோம்னா இந்த பொம்பளையவா இவன் விரும்புறாங்கிற மாதிரி இருக்கும், அவன் அப்படி விரும்புவான். அப்ப இது என்ன விஷயம் கேட்டா, இந்த பிடிக்கிறது பிடிக்காதுக்கெல்லாம் காரணம் சொல்லவே இயலாது. சேர்ந்தாச்சு, ஏதோ பிடிக்கல, ஏதோ பிரச்சனைகளா இருக்குன்னு சேர்த்து வைக்கிறோம், பிடிக்கல உடனே தலாக் சொல்ல சொல்லி இஸ்லாம் சொல்லல, பிரிச்சு வைக்க சொல்லுது. தனியா கொஞ்ச நாளைக்கு படுத்து பாருங்க, நீ தனி படுக்க நீ தனி படுக்க படுத்து பாரு. அப்ப ஒருத்தருடைய தேவை ஒருத்தருக்கு விளங்கும், ஒருத்தருடைய முக்கியத்துவம் இன்னொருத்தருக்கு விளங்கும் சொல்லி பாக்குது. அதுக்கு பிறகும் வரல, 2 சமரசம் வச்சு பாக்குறான், அப்பவும் சரியா வரலையா, அப்புறமேல் நீ சேர்ந்துதான் வாழணும்னு சொன்னா என்ன நடக்கும், மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தி சாவடிப்பான். இல்லன்னா என்ன செய்வான், அந்த அளவுக்கு போக மாட்டான்னு சொன்னா சரி மனைவின்னு கொண்ட குடும்பம் நடத்தாம இருந்துட்டு நான் வேற இடத்துல போன பெண்ண அப்படின்னு சொல்லி பேருக்கு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு இவன் வசிக்கிறது வேற இடத்துல வசிப்பான். முதல் மனைவி விட்டுட்டு சின்ன வீட்டுக்கு போறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இவன் மனைவின்னு சொல்லி கொண்டிருக்கனால என்ன லாபம், என்ன அதுல இன்பம், என்ன அதுல ஒரு சுகம், பொண்டாட்டின்னு சொல்லிக்கலாமே தவிர 10 வருஷ காலமா இந்த மனைவி விட்டு விட்டு மனைவின்னு இருப்பா, ஒரு நாள் கூட இவள்கிட்ட வந்திருக்க மாட்டான், வேற ஒரு இடத்துல இருப்பான். இந்த 10 வருஷ காலம் லைஃப் இருக்க அவளுக்கு இளமை இல்லையா, அவளுக்கு உடல் தேவை இல்லையா, அது நிறைவேற அந்த கட்டு உடையணும்லங்க. அந்த கட்டை உடைச்சு விட்டா அவன் வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அவ சுகமா இருப்பாளா இல்லையா, அந்த அதை கூட நினைக்காம என்ன பண்றாங்க, இதுதான் சரின்னு நினைச்சு கொண்டு சேர்த்து வைக்கிறாங்க. எல்லா முயற்சியும் பண்ணி சரியா வரலன்னு சொன்னா நீ டைவர்ஸ் பண்ணி விட்டுருப்பா, உசுரவாச்சு இருக்கட்டும், கொலை செஞ்சு விடாதப்பா, அல்லது வச்சுக்கிட்டு சின்ன வீட்டுக்கு போயிடாதப்பா, அல்லது விவாகரத்து வாங்குறக்கா என்ன பண்ணுவான் தெரியுமா, பழி சுமத்துவான். ஏன்னா கோர்ட்ல விவாகரத்துக்கு காரணம் சொல்லணும்ல, எனக்கு பிடிக்கலங்க நீதிபதி சொல்றான், ஏன் பிடிக்கல, அதெல்லாம் சொல்ல முடியாது, பிடிக்கல பிடிக்கலன்னு வேற பிடிக்கலன்னு வேற தருவான், காரணம் சொல்லு. அப்ப என்ன சொல்லுவான் காரணம், என் பொண்டாட்டி அவனோட படுத்துக்கிறத பார்த்தேன்னு போய் சொல்லுவான். அவ அப்படி இருக்க மாட்டா, ஒழுக்கமா இருப்பா. இது சொன்னா தானே டைவர்ஸ் தருவான், இந்த மேட்டர் சொன்னா டைவர்ஸ் ஈஸியா கிடைச்சிடும். அப்ப ஒழுக்கமான பெண்கள் மீது பழி சுமத்தித்தான் பாதிக்கு மேற்பட்ட டைவர்ஸ்கள் பெறப்படுகிறது, அதை பார்க்கிறோம். அல்லது சித்திரவதை செய்து கொண்டு இன்னொருத்தைய சின்னவடா வைத்து அனுபவித்துக் கொண்டிருப்பான். இந்த விளைவுகள் வரல என்று வரக்கூடாதுன்னு சொன்னா வாழ்ற வரைக்கும் வாழுப்பா, முடியலையா சேர்ந்து வாழ வழி இல்லையா, சந்தோஷமான முறையில் அவளுக்கு ஒரு பாதுகாப்பு தொகையை கொடுத்து அனுப்பிச்சிரு.
மறுமணம் இஸ்லாத்துல உண்டு. வேற ஒரு நீ வேற கல்யாணம் பண்ற மாதிரி அவளும் வேற ஒரு கல்யாணம் பண்ணலாம். கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷங்க கிடையாது. திருமணங்கிற ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம். ஒப்பந்தத்தை 2 பேரும் முடிச்சுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லைன்னு இஸ்லாம் சொல்லு. இது என்ன கேடு? இது தப்புன்னு சொல்லக்கூடியவங்க ஸ்டவ் அடித்து இளம்பெண் சாவாம இருக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சுன்னு சொல்லட்டும். சின்ன வீடு வைத்துக் கொண்டு அல்லது 2வது கல்யாணம் பண்ணிக்கொண்டு முதலமைச்சராக எம்பியாக ஆக முடியாதுங்கிற அளவுக்கெல்லாம் சட்டத்தை உண்டாக்கி வைத்து விட்டு இங்க வந்து சொல்லட்டும். முடியாது. என்ன சட்டம் போட்டாலும் முடியாது, அவர்களுக்கு தெரிகிறது. கொண்டு வர மாட்டாரு. இதை விளைவிக்கணும். அடுத்து ஜீவனாம்சம். சரி, தலாக்கு விட்டுறீங்க, ஜீவனாம்சம் வாங்கி கொடுக்குறீங்களா? அடுத்து என்ன செய்யறாங்க? விவாகரத்து பண்றீங்க. நாங்கள் எல்லாம் ஜீவனாம்சம் கொடுக்கிறோம், நீங்க ஜீவனாம்சம் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறாங்க. இது ஜீவனாம்சம் இஸ்லாம் இல்லைன்னு சொல்லல. நமது நாட்டில் நடைமுறையில் உள்ள ஜீவனாம்சத்தை இல்லைன்னு சொல்லுது. நம்ம நாட்டு நடைமுறை ஜீவனாம்சம் என்ன? மாசம் மாசம் கணவன் இருந்து ஒரு தொகையை வாங்கி கொடுக்கிறது. எப்படி வாங்கி கொடுக்கிறது? அவனுடைய வருமானத்திற்குரிய சான்றுகளின் அடிப்படையில் அந்த தொகையை நீதிமன்றம் வாங்கி கொடுக்கும். இப்ப இன்கம் டாக்ஸ், சேல் டாக்ஸ், சுங்க வரி எத்தனையோ அதிகாரிகள் இருக்கிறாங்க. இவங்களை ஏமாத்திட்டு ஒரு வியாபாரி 1000 ரூபாய் வரி கட்ட வேண்டிய இடத்துல 25 ரூபாய் கட்டலாம். ஏமாத்த முடியாது இல்லையா? நமக்கு நாம் நினைத்தால் யாரை வேண்டாலும் ஏமாத்தலாம். சொல்லுங்களா? ஏமாத்தி பண்றோம். பெரிய பெரிய அடிச்சு IAS IPS படிச்ச அதிகாரிகளை எல்லாம் ஏமாத்தி வரி ஏய்ப்பு செய்யக்கூடிய ஒருத்தன் ஒரு பொம்பளை ஏமாத்த முடியாதா?